அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி நம்ம பொங்கல் ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா வேலைக்கு போகிற லேடிஸ் ஆகட்டும், பேச்சுலர்ஸ், கையில் குழந்தை வச்சுருக்கவங்க, வயசானவங்க, ஏன் ட்ராவல் டைமில் கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம். இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 பங்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 பங்கு பார்த்திங்கன்னா பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ 300 கிராம் பச்சரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஊற வைக்க வேணாம், நல்லா கழுவி எடுத்துக்கிட்டோம்னா போதும். தண்ணியை வடிச்சிட்டு இதை ஒரு நல்ல காட்டன் துணியில் காய போட்டுடலாம். ஃபேனுக்கு கீழே காய போட்டிங்கனாலே போதும், வெயிலில் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ காலையில் போடுறீங்க அப்படின்னா நைட்டு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை நைட்டு போடுறீங்க அப்படின்னா நம்ம காலையில் எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு டைம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா 1லேருந்து 1.5 மாதம் வரைக்கும் இந்த ப்ரீமிக்ஸை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா காய போட்டுட்டேன். அடுத்த நாள் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேயில் பார்த்திங்கன்னா நல்லா அதில் இருக்க தண்ணி எல்லாமே போயிட்டு நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே தனித்தனியாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு நம்ம லேசாக சூடு பண்ணோன்னா போதும். ரொம்ப நேரம் இதை விடக்கூடாது. விட்டிங்க அப்படின்னா அந்த பொரியரிசி மாதிரி ஆகிடும். அதனால் லேசாக நம்ம சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பையும் லேசாக வாசம் வர அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. அப்புறம் பொங்கலில் அந்த மாதிரி கருகின ஸ்மெல் வந்துடும். அதனால் லேசாக வாசம் வர அளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு பொங்கலில் இஞ்சி போட்டிருந்தா பிடிக்கும் அப்படின்னா அந்த இஞ்சியும் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நீங்கள் துருவிட்டு அதையும் இந்த மாதிரி காய போடும்போது இது கூடயே போட்டுட்டிங்க அப்படின்னா இஞ்சியை நம்ம இந்த மாதிரி லேசாக வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இஞ்சி சேர்க்கலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகு ஒன்றும் பாதியமாக இடிச்சிருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகமும் சேர்த்துட்டு இதையும் நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு முழுசாக போடுறதுனால போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இப்போ 1 கொத்து கருவேப்பிலை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதை நல்லா அலசிட்டு அதை ஈரம் இல்லாமல் தொடச்சிருங்க. தொடச்சிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை ஆகிடும். ஈரம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஈரம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமிக்ஸ் கெட்டு போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா நல்லா ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சோண்டு எடுத்து நல்லா உடச்சி வச்சுருக்கேன். இதையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரே பிளேட்லேயே நல்லா போட்டுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி, பாசிப்பருப்பு, மிளகு, சீரகம், கருவேப்பிலை, முந்திரி எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அந்த பாத்திரத்தில் இருக்க சூட்லேயே பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பெருங்காயமும் மஞ்சத்தூளும் போட்டு லேசாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் இருக்க சூடே போதும். இதுக்கு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இதையும் நம்ம அதோட கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் உப்பு சேர்க்கலை. ஏன் அப்படின்னா இப்போ கல்லுப்பு தான் போடுவோம். கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா அடியில் தங்கிரும். அதனால் நம்ம பொங்கல் செய்யும்போது அப்பப்போ உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டோர் பண்ணுற பாத்திரமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட பொங்கல் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரீமிக்ஸ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கையில் குழந்தை வச்சுருக்கவங்க, வயசானவங்க, எல்லாருக்குமே, சமைக்க முடியாதவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏதாவது பிக்னிக் ஏதாவது போகிறோம் அப்படின்னா கூட இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா சுடு தண்ணியில் போட்டு ஈஸியாக நம்ம பொங்கல் செஞ்சிட முடியும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சட்னி ப்ரீமிக்ஸும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸை வச்சு எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டைம் செய்யும்போது இந்த மாதிரி ஷேக் பண்ணிட்டு தான் நீங்கள் எடுக்கணும். இல்லைனா எல்லாமே தங்கிரும் அடியில். இதை நீங்கள் வெளியிலேயே வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மாதம் வரைக்குமே நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் நீங்கள் 1 பங்கு அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 பங்கு தண்ணி விடணும். அதாவது இப்போ ஒரு டம்ளரில் 1 கப் அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா சூடாகட்டும். இந்த தண்ணி சூடாகும் போதே பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த பொங்கல் ப்ரீமிக்ஸ் நீங்கள் எப்போவுமே செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு இப்போ டம்ளரில் அளந்து எடுத்துக்கிறேன். எந்த டம்ளரில் தண்ணி எடுத்தனோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதையும் சூடான தண்ணியிலே போட்டுடலாம். போட்டுட்டு நான் சொன்ன மாதிரி உப்பு இதில் நம்ம சேர்க்கலை. அதனால் உப்பு, அதுக்கப்புறமா நெய் தேவையான அளவுக்கு நெய் நம்ம இதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா விசில் விட்டுறலாம். ஒவ்வொரு அரிசியும் பார்த்திங்கன்னா அரிசிக்கு ஏற்ற மாதிரி வேகிற விதம் மாறும். நான் பார்த்திங்கன்னா 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சேவ் ஆகும். காலையில் நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு கிளப்பும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷமாக கிடச்சிச்சின்னா கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 4 விசில் விட்டாச்சு. இப்போ விசில் அடங்கினோன்னு பொங்கல் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி காட்டுறேன். கண்டிப்பாக நம்ம ப்ரீமிக்ஸில் பண்ண மாதிரியே இருக்காது. நம்ம நார்மலாக வீட்டில் பொங்கல் செய்யும்போது என்ன மாதிரி பொங்கல் இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.